மற்றவர்களையும் ஊக்கப்படுத்தும் விதமாக திரை பிரபலங்கள் நிறைவேற்றி வரக்கூடிய ஜனநாயக கடமைகள் தற்போது சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற ஆர்வத்தோடு வந்திருக்கிறார். அது குறித்த அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வாக்களிக்க வருகை தந்த அண்மை காட்சிகளை பார்த்து வருகிறோம். தன்னுடைய மகள் சௌந்தர்யா அவர்களோடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வருகை தந்திருக்கிறார். தமிழகம் முழுவதுமே காலை 7 மணிக்கு துவங்கிய வாக்குப்பதிவில் பிறரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக பிரபல துறை பிரபலங்கள் நிறைவேற்றி வரக்கூடிய ஜனநாயக கடமைகள் தற்போது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே பிறரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக திரை பிரபலங்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகிறார்கள். அந்த வகையிலே சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தம் மகளோடு வாக்களிக்க வருகை தந்த அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முதல் முறை வாக்காளர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை காலையில் 7 மணியிலிருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தம்முடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகிறார்கள். அந்த வகையிலே தற்போது திரை பிரபலங்கள் பிறரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக தன்னுடைய வாக்களிப்பினை செலுத்தி வருகிறார்கள். தற்போது சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வருகை தந்த நிகழ்வு குறித்து இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். தற்போது திரு ரஜினிகாந்த் அவர்கள் வருகை குறித்த கூடுதல் விவரங்கள். தமிழ்நாட்டில் நடிகர் ரஜினிகாந்த் தற்போது ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் அவருடைய வாக்கினை செலுத்தி வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் காலை முதலே திரை பிரபலங்கள் தொடர்ச்சியாக வாக்களித்து வருகிறார்கள். மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக அவர்கள் வாக்களிப்பது என்பது மற்றவர்களை வாக்களிக்க உந்துதலாக தூண்டும் என்பதால் காலை முதலே நடிகைகள் இயக்குநர்கள் என திரை பிரபலங்கள் வாக்களித்து வருகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் தற்பொழுது ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் வாக்கினை செலுத்தி வருகிறார். அவருடைய மகள் சௌந்தர்யாவுடன் தற்பொழுது வந்து அந்த வாக்கினை செலுத்தக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் கமல் அந்த காட்சியினை நமக்காக நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். காலையில் நடிகர் அஜித்குமார் வாக்களித்திருக்கிறார். அதே போல நடிகர் சிவகார்த்திகேயன் குடும்பத்தோடு வாக்களித்திருக்கிறார். நடிகர் கௌதம் கார்த்திக் வாக்களித்திருக்கிறார். அதே போல திரை பிரபலம் இயக்குனர் சுதா கங்கரா வாக்களித்திருக்கிறார். அதே போல பிரபல பழமை வாய்ந்த நடிகர் சிவகுமார் வாக்களித்திருக்கிறார். இது போல தொடர்ச்சியாக நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் என தொடர்ச்சியாக வாக்களிக்கக்கூடிய சூழலில் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்பொழுது வாக்கினை செலுத்தி வருகிறார். நடிகர் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் நடிகைகள் வாக்களிப்பது என்பது பிரபலம். அந்த வகையில் தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்துடைய வாக்களிப்பது என்பது ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அவருடைய வாக்கினை செலுத்தியிருக்கிறார். அவருடைய மகள் சௌந்தர்யாவுடன் வந்து இந்த வாக்கினை செலுத்தியிருக்கிறார். காலை முதலே திரை பிரபலங்கள் வாக்களித்து வரக்கூடிய சூழலில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்கு செலுத்தியிருப்பது என்பது பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. என்றால் நடிகர் ரஜினிகாந்தை பார்ப்பதற்காக ஏராளமான ரசிகர்கள் கூடியிருக்கக்கூடிய சூழலில் நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய வாக்கினை செலுத்துவது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ரஜினிகாந்த் வாக்கை செலுத்தியதற்கு பிறகு ரஜினி ரசிகர்கள் எல்லாம் வாக்களிக்க போவது என்பது ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் பார்க்க வேண்டிய ஒரு விவகாரமாக இருக்கிறது. அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்கு செலுத்தியதற்கு பிறகு ரஜினியுடைய ரசிகர்கள் ஆங்காங்கே சென்று வாக்களிப்பார்கள். அந்த வகையில் எல்லாருக்கும் முன்னுதாரணமாக நான் இருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்காகவும் வாக்களிப்பது மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்துவதற்காகவும் நடிகர் ரஜினிகாந்த் அவர் வாக்களிப்பார் ஒவ்வொரு தேர்தலிலும் வந்து. அந்த வகையில் இன்றும் நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய வாக்கினை செலுத்தியிருக்கிறார்.
அவருடைய வாக்கினை செலுத்திவிட்டு தற்பொழுது அவர் அங்கிருந்து புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கிறோம். நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய வாக்கினை செலுத்துவதற்காக ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரிக்கு வந்து அவருடைய மகள் சௌந்தர்யாவுடன் வந்து வாக்கினை செலுத்தியிருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் வாக்களிப்பது என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படும் என்றால் திரைப்பிரபலங்கள் வாக்களிக்கக்கூடிய வரிசையில் நடிகர் ரஜினிகாந்த், அதே போல சிவகார்த்திகேயன், அஜித்குமார் உள்ளிட்டவர்கள்லாம் மிக முக்கியமானவர்கள். அந்த வகையில் ரஜினிகாந்த் வாக்களிப்பது என்பது தமிழக மக்களால் இன்று பார்க்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் இதுவும் ஒரு செய்தியாக இருக்கும். அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்களித்துவிட்டு தற்பொழுது ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியிலிருந்து புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்து வருகிறோம். ஆகவே நடிகர் ரஜினிகாந்த் வாக்களித்துவிட்டு புறப்படக்கூடிய அந்த காட்சி, அதே போல காலை முதலே திரைப்பிரபலங்கள் தொடர்ச்சியாக வாக்கினை செலுத்தி வரக்கூடிய சூழலில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்கினை செலுத்திவிட்டு சென்றிருக்கிறார். தொடர்ச்சியாக ரஜினிகாந்த் வாக்களிக்க வருவதன் காரணமாக பல தொலைக்காட்சி ஊடகங்கள், அதே போல யூடியூப் ஊடகங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக ரஜினிகாந்தை சூழ்ந்து அவரை வாக்களித்ததுக்கு அப்புறம் புறப்பட்டு சென்றிருக்கிறார். பெரும் ஆர்வமாகவும் பரபரப்பாகவும் இந்த பகுதி என்பது காணப்பட்டிருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்த் வாக்கினை செலுத்தி இருக்கிறார். அவருடைய மகள் சௌந்தர்யாவும் உடன் வந்து வாக்கினை செலுத்திவிட்டு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே காலை முதல் திரைப்பிரபலங்களுடைய வரிசையில் நடிகர் ரஜினிகாந்தும் பதிவு செய்திருக்கிறார் அவருடைய வாக்கினை. சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் தமது மகளோடு திரு ரஜினிகாந்த் அவர்கள் நிறைவேற்றிய ஜனநாயக கடமை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.